ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜனனி நாட்டுக்கோழி சொந்தங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இதை பாருங்க, இந்த நம்ம இப்போ இது 4 நாள் ஆகுது. இந்த குஞ்சு இறக்கி 4 நாள் ஆகுது. இப்படி தான் நியூஸ் பேப்பர் போட்டு அது மேலே நம்ம தீவனத்தை போடணும். இப்படி போட்டால் தான் குஞ்சு தீவனம் சாப்பிடும். ஏன்னா இப்போ தீவனம் சாப்பிட்ற பருவம் இல்லையா, அதாவது கற்றுக்கிற பருவம். தீவனம் எப்படி சாப்பிடணுங்கிறதுக்கு கற்றுக்கிற பருவம். இவங்களுக்கு ஃபீடரில் வச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, சாப்பிட தெரியாது. அதனால் நம்ம இந்தமாரி வச்சோம்னா அது கீழே கொத்தி கொத்தி திங்கிற பழக்கம் அது. ஏன்னா அது பிரம்மன் படைத்த படைப்பு அது. அதனால் அந்த திங்கிறாங்க. அந்த பழக்கத்தை கடவுள் இயற்கையாகவே படைச்சிருக்காங்க அந்த கோழிகளுக்கு. இப்போ கோழி இல்லாமல் இது வளருது இல்லையா, அது எப்படி கோழி தானே நான் அதுக்கு தீவனம் சீச்சி கொடுக்கும். இப்போ கோழி இல்லாமல் இங்கே தீவனம் இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு கோழி சொல்லும் இல்லையா, அந்த ஒரு மாதிரி கூப்பிடும் குஞ்சுகளை. உடனே உடையாந்துடும் எங்கே இருந்தாலும். ஆனால் இங்கே இதுக்கு அந்தமாரி வாய்ப்பு இல்லைல்ல. அது மாதிரி இப்போ இவங்களுக்கு நம்ம சின்ன குழந்தைங்கிறதுனால நம்ம இப்படி கொடுத்தோன்னா ஒன்று சாப்பிட்டதுன்னா அதை பார்த்துட்டு எல்லாமே கீழே குனிஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சது. பாருங்கள் இப்போ எப்படி சாப்பிடுது பாருங்கள். இந்த சின்ன குஞ்சு இப்படி தான் பராமரிக்கணும். இதுக்கு ஹீட்டு டெம்பரேச்சருக்காக இதே பாருங்கள், நம்ம தெர்மோமீட்டர் செட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஃபேனு தெர்மோமீட்டர். இது இப்படி இருந்தால் தான் அது டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுது. ஹை டெம்பரேச்சரும் ஆகாது, கரெக்டாக உங்களுக்கு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். இது சைடு ஃபுல்லாக தெர்மோகூல். வெறும் தெர்மோகூல் வச்சா கொசு திங்கிட்டு தெர்மோகூலில் ஒரு சாக்கு பையில் உள்ளார வச்சு ஆட் பண்ணி ஃபுல்லாகவே தெர்மோகூல் லாக் பண்ணியிருக்கோம். ஏன்னா தெர்மோகூல் மட்டும்தான் ஹீட்டை பராமரிக்கிறது. மீதி எதுவாக இருந்தாலும் ஹீட்டை கடத்தும். இப்போ நம்ம அங்கே ஹீட்டு மெயின்டைன் ஆகாது. ஓகே, தேங்க்யூ, பாய்.